ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக சுவையாக சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு ரொம்ப சிம்பிளாக இதை முடிக்கக்கூடியது. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ரொம்ப சிம்பிளாக முடியுங்க. அதே நேரம் இதோட மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். ரொம்ப அருமையான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இந்த நெய் சேர்க்குறதுனால அந்த பிஸ்கட்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக தான் இந்த நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, நம்ம வழக்கமாக சேர்க்கக்கூடிய சோடா உப்பு கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து, இந்த உப்பு, சோடா உப்பு ப்ளஸ் நெய் இதை மூணையும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அடிச்சு விட்டுட்டு இதில் மாவுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு சேர்க்குறேன். நான் சரியாக 400 கிராம் மைதா மாவு சேர்க்குறேன். அந்த 400 கிராம் மைதா நான் அந்த அளக்குற இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் வந்துச்சு. நீங்கள் அதுபடி டம்ளராக இருந்தால் அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை கிராம் படினா நீங்கள் நான் சொன்ன அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 400 கிராம் மாவுக்கு 200 கிராம் வெள்ளைச்சீனி, அதாவது சுகர் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடயே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சும் நீங்கள் செய்யலாம். கோதுமை மாவில் எப்படி இந்த பிஸ்கட் செய்கிறதுன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம பொடி பண்ண சீனியை இந்த மைதா மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சீனியும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன், வெண்ணெய். நான் இது ரூம் டெம்பரேச்சரில் இல்லை, அதனால் கூடுதலாக உங்களுக்கு தெரியும். ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் முழுசாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் சேர்க்கறதுனால, பட்டர் சேர்க்கறதுனால இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இதில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வெண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நெய் சேர்க்காட்ட கூட பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைட்டு அந்த வெண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி தொளிச்சு இதை வந்து ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் அப்படி தொட்டால் நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு சரியான பதத்தில் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை திரும்பவும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்து தொட்டாலே தெரியுது, நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சாஃப்டா இருக்கு. திரும்ப ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து நல்லா அது ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை நான் 3 பங்கா கட் பண்ணி எடுக்கிறேன். 3 பங்கா கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம 3 டைம் அதை உருட்டி நம்ம கட் பண்ணி எடுக்க அந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 3 பங்கா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பங்கை நீங்கள் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். அதாவது சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூபாய் காயின் என்ன திக்னஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இடையிடையே உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா மாவு தூவி கூட நீங்கள் இதை திரட்டி எடுக்கலாம். நான் ஒரு பங்கு மாவை மட்டும் இப்போ நான் திரட்டி எடுக்கிறேன். ரொம்ப பொறுமையாக செய்யலாம் இந்த ஸ்வீட்டை. வந்து நீங்கள் மாவு எடுத்ததுலேருந்து அதை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சம். அந்த அதாவது மாவை பிசைஞ்சு வச்சு ஊற வைக்கிறோம்ல, அந்த 1/2 மணி நேரம் தவிர உங்களுக்கு செய்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் நல்லா ஒரு திரட்டி எடுத்துக்கிறேன். இப்படி செய்கிறதுனால வேஸ்டேஜ், அதாவது கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்காது. இப்போது ஓரங்களில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சு நீளம் அல்லது உங்களுக்கு தேவைப்படுற, ஆனால் மேக்சிமம் 1 இன்ச்சு நீளம் 1 இன்ச்சு அகலத்தில் இருந்தால் தான் அந்த பிஸ்கட் நல்லாவும் இருக்கும், சரியான பதத்தில் வேகவும் செய்யும். இந்த மாதிரி நீள்வாக்குலையும்
குறுக்கு வாக்குலையும் நம்ம உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்கும், ஸ்கொயராக இருந்தாலும் சரி இல்லை டைமண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் இப்போது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறதுனால நான் குறுக்கு வாட்டில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நேராக ஒரு முறை கட் பண்ணிவிட்டு குறுக்கு வாக்கில் ஒரு முறை வெட்டும்போது அதோட ஷேப் வந்து அருமையான ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி, அதாவது ஏற்கனவே இன்னும் 2 பங்கு மாவு இருக்குல்ல, அதையும் இதே மாதிரி திரட்டி நம்ம கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஒரு மேலே ஒன்று ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் லைட்டாக மாவு தூவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பீசஸை வந்து எண்ணெய்க்குள்ள போட்ட உடனே 1 நிமிஷம் கழிச்சு அப்படியே மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி விட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சும்மா விட்டிங்கன்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் ஒயிட்டாகவும் ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் அந்த மாதிரி ஷேப் அந்த மாதிரி கலரில் இருக்கும். அதனால் நீங்கள் பொதுவாக அந்த குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம கையெடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் இதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக அது வெந்து வரும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அருமையாக ஈவனாக ஒன்று போல் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இப்போ சூப்பராக ஒரு செட்டு இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம், இந்த மைதா பிஸ்கட்டை. அடுத்த ஒரு செட்டும் இதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பொறுமை தாங்க முக்கியம். இந்த பொரிக்கும் போது நீங்கள் பொறுமையாக அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியான ஒரு பதத்துலையும் சரியான கலர்லேயும் அது பொரிஞ்சு வரும். நீங்கள் அவசரப்பட்டு தீயை கூட்டியோ இல்லை குறைச்சோ வச்சிங்கன்னா அது சரியாக வராது. ஓகேங்க, அடுத்த செட்டவும் நம்ம இப்போ போட்டு சூப்பரான அந்த பிஸ்கட்டை பொரிச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இது கூட வந்து ஒரு அலங்கரிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் முந்திரியெல்லாம் பொரிச்சு போட்டிங்கன்னா, எண்ணெயில் லைட்டாக வதக்கி கூட கலந்து விட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் முந்திரி பழம், டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த பொரிக்கிறதுல தான் இந்த பிஸ்கட்டோட சுவையும் ஒரு பார்வையுமே இருக்குது. அதனால் பொறுமையாக நீங்கள் அந்த பிஸ்கட்டை பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு மைதா பிஸ்கட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவில் இதே மெத்தடு தான், மாவு மட்டும்தான் வேறு. கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.